கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பாஜக வந்து நயினார் நாகேந்திரனை இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நயினார் அவர் ரோலை நல்லா பண்ணுறாரு. அதே வேளையில் கணிசமான சீட்டை வாங்கணும். வெற்றி வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல அதிக சீட்டை வாங்கி நிற்கணுங்கிறதுல அண்ணாமலையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஸோ மூப்பனாரையும் வாழப்பாடியும் பயன்படுத்தி ஒருத்தர் ஜெயலலிதா ஆளாட்டும், இல்லை மூப்பனார் கட்சியை கலைஞர்கிட்ட கொண்டு போயிடுவார்னு 30 சீட்டு ஜெயலலிதாட்ட சரண்டர் பண்ண வச்சாங்கல்ல, அந்த மாதிரி நயினாரை கூட்டணிக்காகவும் அண்ணாமலையை அதிக சீட்டுக்காகவும் அப்படி பயன்படுத்தும். அப்ப ரெண்டுமே டெல்லியோட பிளான், ரெண்டு பேருமே அமித்ஷா விருப்பப்படி தான் நடக்கும். எல்லாமே அவங்க விருப்பப்படி தான், கூட்டணிக்காக தான் தலைவரை போட்டிருக்கு. இவர் விஜய் கூட பலம் நாளைக்கு 2026 பலம் நிரூபித்த பிறகு இவரும் விஜயும் சேர்ந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு 29 ஆஃபர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பலமான கட்சியாக நின்னாதான் இவரை லாக் பண்ணி 29 வைக்க முடியுங்கிறதுக்காக அண்ணாமலையை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இன்னும் பல திட்டங்கள் அதெல்லாம் அவங்க செயல்படுத்துவாங்க. என்டிஏக்கு வேற சீஃப் மினிஸ்டரை, என்டிஏ பெருசாக்கி வேற சீஃப் மினிஸ்டரை கொண்டு வந்தால் ஏற்றுக்கிடுவாங்களான்னு எடப்பாடி கிட்ட அவங்க கேட்பாங்க. எடப்பாடி அதுலேயும் முடிவுக்கு வரமாட்டார். அவரு தான் சிஎம் தான் இருப்பார். ஓகே, இப்ப சிஎம் கேண்டிடேட்டை சேஞ்ச் பண்ற எண்ணம் பாஜக இருக்குதா? முடியாது. 20% விழுக்காடு ஓட்டு எடப்பாடிக்கு ஓட்டு. எப்படி அவரை மாத்திட்டு வேலுமணியையோ மற்றவங்களை கொண்டு வர முடியும்? அவரை முன்னிறுத்தி அவர் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஓட்டு தானே 20 விழுக்காடு.